Hi my dear friends and families, this is Nivija and this is our channel Vijays Naturals. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கின் ஒயிட்னிங் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். பீட்ரூட் அதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு கொடுக்குறோம். ஏன்னா பீட்ரூட்டில் வந்து நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ஆக்னி ஸ்ட்ரீட் பண்ணும், அப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. செகண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நீங்கள் வீட்டிலே வந்து அரிசி இது பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். பட் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணுறது இட்ஸ் டூ பெட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸை மட்டும் அந்த அரிசி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கசகசை சொல்லுவாங்க தெரியுமா, இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கசகசை வந்து ரேட் ரொம்ப அதிகம். இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபேஸில் போட்டுட்டு 10 to 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த பீட்ரூட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜூஸஸ் மட்டும் எடுக்க போகிறோம். வாங்க கட் பண்ணிக்கலாம். வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு ஜாரில் மாற்றிட்டு அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதான் அரைச்சாச்சு. இதில் வந்து ஜூஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து ஜூஸ் மட்டும் நமக்கு அந்த எசன்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்து க்ரீம் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்சது தான். தென் கசகசா சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். கட்டி ஆகும், அந்த கட்டி ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு, பரவாயில்ல. அப்புறம் நம்ம வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதை வந்து நம்ம வந்து 7 days வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாதனால 7 days மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்படி தான் இருக்கும் இதோடைய கன்சிஸ்டன்சி. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாக ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் துணியை வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், இது இந்த அளவுக்கு வர வரைக்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது கூட மில்க் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு க்ரீமி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வர வச்சுக்கலாம். இல்லை நான் இப்படியே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கும். அதோடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து ஸ்க்ரப் மாதிரி கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். பிகாஸ் நம்ம அது வீட்டிலேயே அரைச்சது அப்படின்றதுனால. இல்லை எனக்கு வந்து க்ரீமியாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பால் வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes விட்டிங்கன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் லைட்டாக மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபீல் குட். கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டன் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் தரும். ஏன்னா இதில் நம்ம பீட்ரூட் ப்ளஸ் வந்து ரைஸ் ஃப்ளார் அப்புறம் கசகசா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸ் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ண அது வந்து நல்லாவே ஒரு நல்ல ஒரு க்ளோ தெரியும். நீங்களே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.